வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊழல் இல்லா ஆட்சிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்போது ஒரு டிஎம்கே கட்சிக்காரங்க நேற்றுக்கு தாவேக ஆட்சியில் ஊழல் வாங்கியிருந்தா ஒரு சாட்சியோட ஒரு விட்னஸோடு எடுத்து பப்ளிஷ் பண்ணி சமூக வலைத்தளங்களை ஏகப்பட்ட அவமானங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. 100 நாட்களை கிடக்க போது சரியான ஊழலை கண்டுபிடிக்க முடியாமல் தான் திணறாங்க. இவங்க பெரிய டீம், அவங்களுக்கு கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் தாவேக ஆட்சியில் ஊழல் இல்லை என்பதை இந்த 100 நாட்களே பெரிய சாட்சி. 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துருக்காங்க 3 மாதத்தில். எவ்வளோ பெரிய ரெக்கார்டு! நாடு நன்மையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவங்களால் திருப்பி ஒரு வாட்டியும் இந்த உலகத்தில் வர முடியாது. அனைத்து எதிர்க்கட்சிகளும், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் ஒரு 60 வருஷமாக எதிர்கட்சியாக எதிரில் உட்கார்ந்தவங்கள ஒரே பெஞ்ச் ஒரே பக்கமாக உட்கார வச்ச சாதனை தளபதி விஜய் அவர்களை சாரும். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வெளிநாட்டில் வச்சுருக்கிற பணத்தெல்லாம் தயவுசெய்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துவாங்க. இனியும் நீங்கள் அந்த வெளிநாட்டில் பணத்தை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களால ஆட்சி செய்யணும்னா நீங்கள் எல்லா பணத்தையும் எடுத்துருந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி ஏதாவது கட்சியை வரத்துக்கான வழியை செய்யறதுக்காக வேலையாவது பாருங்கள். அந்த பணமாவது தமிழ்நாட்டுக்கு வரும். ஏன்னா தேவையில்லாமல் அடுத்த நாட்டில் போய் வீணாக செலவாகுது. அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எடுத்து வரீங்களோ இல்லை நீங்களே எடுத்து வந்து திருப்பி தமிழ்நாட்டில் சேர்க்குறீங்களோ, அப்படி எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சாதிக்கலாம். பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் அந்த பணத்தை வச்சாவது தமிழ்நாட்டை நிலைநாட்டலாம். அந்த பணம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும். ஃபாரின் டெவலப் ஆகி என்ன பிரயோஜனம்? நம்ம தமிழ்நாட்டிலே டெவலப் ஆகட்டும். தயவுசெய்து கொடுத்த பணம் எடுத்துன்னு பண்ண பணம்லாம் எடுத்து வந்து வச்சுருங்க.